ஜான்வரி 15 கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் அப்படின்னு 1008 ஃபெஸ்டிவ்ஸ் வந்தாலும் நம்ம எந்திரிச்சோனையும் அந்த ஃபெஸ்டிவ் வைப்புக்குள்ள போக முடியாது. நமக்குன்னு ஒரு சில கடமைகள் காலையில காத்து இருக்கும். பட் நார்மலான ஒரு டேவா தான் நேத்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. காலையில எந்திரிச்சோனையும் குச்சி கட்டுக்கு தண்ணி கட்டுறதுக்காக அத்தையும் ராஜேஷும் மேட்டுக்காடு போயிட்டாங்க. நானும் யாஷிக்கும் கோழிக்கெல்லாம் அரிசி போட்டுட்டோம். உங்களுக்கு முன்னாடி நாள் கோலம் போடுறது எப்பயுமே வழக்கமா வச்சிருப்பேன். பட் முன்னாடி நாள் ரொம்ப டயர்டா இருந்ததுனால நேத்து மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணி வாக்குல தான் ஸ்டார்ட் பண்ணணும். இவனும் கூட போராடி ஒரு கோலத்தை போடுறதுக்குள்ள படாத பாடு பட்டு முடிச்சாச்சு. நான் கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள பயங்கரமா இவனுங்க டயர்ட் ஆயிட்டானுங்க. அதனால ஆளுக்கு ஒரு பீஸ் கரும்பு உடைச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் குளிச்சுட்டு ரெடி ஆகி பொங்கல் வச்சோம். இந்த சூரிய பொங்கல் வைக்கிற பழக்கம் கிடையாது. பட் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கும். ஈவினிங் டைமுக்கு மேல கிளம்பி என்னோட பெரிய மாமியார் வீட்டுக்கு போனோம். அங்க பக்கத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர்னு என்னோட அத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. என்னோட மாமியார் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து இந்த கோவில் இருக்கு. இப்போ கொஞ்சம் பராமரிப்பு இல்லாம இருக்கு. இன்னைக்கு மாட்டு பொங்கல் இல்லையா, காலையிலே டே பரபரப்பா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட அப்டேட்டை நாளைக்கு மினி vlogல பார்க்கலாம்.